அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் எப்படி அமைய போகிறது, இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றன, இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பாத சனியாக சனி அமர்ந்து முழுமையாக இந்த மாதத்தில் வலம் வருகிறாருங்க. 7.5 சனியில் கடைசி 2.5 ஆண்டுகளில் பாத சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் சிரமங்கள் படிப்படியாக குறைந்ததோடு மட்டுமல்லாது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே திட்டவட்டமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து தனது பார்வையை பல இடங்களில் பதிக்கக்கூடிய வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து இந்த வேளையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கும்பராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேளையில் பெரும்பாலான சிக்கலையும் சிரமங்களையும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு எதிர்பாராத முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பெருவாரியான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை அடுத்தடுத்து நிறைவாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஜென்ம ராசியில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலம் வருகிறாருங்க. ராகு ஜென்மராசியில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை தர இயலாத ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்பட்டாலும் கூட தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வரும் ராகுவால் பெரிய அளவிலான சிக்கலையோ சிரமத்தையோ இந்த தருணத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. எனவே எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதை கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்களை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது, நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்கி சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பது மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூடுகிறது. குறிப்பாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் மோசமான சூழலை உருவாக்கவில்லை என்பதால் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த கிரகநிலைகளை விட முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் 5ஆம் இடத்தில் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் வலம் வருகிறார்.
பெறுகிறார். குரு 5ல் இருப்பது ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் குரு பகவான் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட லாபஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்தும் குரு பகவானின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவுல காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மட்டுமல்லாது 9 மற்றும் லாபஸ்தானங்களில் கிடைக்கிறது. குருவினுடைய பார்வை மிக பெரிய அளவில் அபரிவிதமான நன்மையை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும் இந்த தருணம் என்பது பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு முழுமையாக விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் முதன்மையான சந்தர்ப்பம் உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஜென்மராசியில் வலம் வந்த செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார். மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி இருக்கும் இந்த தருணம் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் சிறப்பான வேலையை உருவாக்கி கொடுக்கிறது. குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள், குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பிற்பகுதியிலும் வலம் வரப்போகிறார் சுக்கிரன். ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அவர் இந்த மாதத்தில் சுகஸ்தானத்தில் உச்சபலம் பெறுவதை விட ஆட்சி பலம் பெறுவதால் மிக சிறப்பான நன்மை உண்டு. ஏனென்றால் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதை விட சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறையில் இந்த தருணத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதோடு உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேம்படுத்தி கொடுக்கிறது. மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று பல காரியங்கள் தடையை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வெற்றிக்கு உரித்தான 3லிருந்து 4ஆம் இடத்திற்கு மாறுவதால் நன்மை உண்டு. சூரியனும் 2லிருந்து 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறார். உச்சபெறும் சூரியனின் அமைப்பால் பல காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் கிடைக்கிறது. ஜென்மம், தனம், தைரியம் என பல இடங்களில் வலம் வரப்போகிறார் புதன். துரிதமாக 2 முறை மாற்றத்தை சந்திப்பதால் இரட்டிப்பு நன்மை உண்டு. சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத நன்மைகளை, நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல காரியங்களாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது பல சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு.